வணக்கம் மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், மக்களுக்காக போராடுற தலைவர்களோட சொத்து மதிப்பு இப்போ வெளியாகி செம்ம வைரலாகிட்டு இருக்கு. மனு தாக்கல்லாம் கொடுத்த பிரமாண பத்திரத்துல இருக்கிற அந்த நகை நட்டு கணக்க பார்த்தா கண்ணை கட்டுது. இதோ அந்த 7 அதிரடி சொத்து ரகசியங்கள். பாஸ், பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் சார் கிட்ட அசையும் சொத்து மட்டும் 1.52 கோடி ரூபாயாம். ஆனா அவர் மனைவி சௌமியா அன்புமணி மேடம் பேரில் 16.85 கோடி ரூபாயும் மகள் பேரில் 93 லட்சமும் இருக்குன்னு லிஸ்ட் சொல்லுது தலைவரே. அசையா சொத்துக்களில் அசத்தல். அசையா சொத்துன்னு பார்த்தா அன்புமணி சார் பேரில் 6.85 லட்சம் தான் இருக்கு. ஆனா அவர் மனைவி பேரில் மட்டும் 48.79 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு பாஸ். மொத்தமா குடும்ப சொத்து மதிப்பு 68 கோடி ரூபாயை தாண்டுது நண்பா. கிலோ கணக்கில் தங்கம். நகை கணக்கு தான் ஹைலைட்டு. அன்புமணி சார் கிட்ட 960 கிராம் தங்கம் இருக்கு. அவர் மனைவி சௌமியா மேடத்துக்கிட்ட 2927 கிராம், சுமார் 3 கிலோ தங்கம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க மக்களே. கோடி ரூபாய் வைரங்கள். தங்கம் மட்டும் இல்ல பாஸ், வைரமும் அள்ளுது. சௌமியா மேடத்துக்கிட்ட 1.64 கோடி ரூபாய் மதிப்பிலான 151 கேரட் வைரங்கள் இருக்கு. மகள் பெயரிலும் 4 லட்சம் ரூபாய்க்கு வைர நகை இருக்காம் பாஸ். திருச்சி சிவாவின் சொத்து மதிப்பு. திமுக வேட்பாளர் திருச்சி சிவா சார் பெயரில் 2.18 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் அவர் குடும்பினர் பெயரில் 72 லட்சமும் இருக்கு. இவரோட மொத்த சொத்து மதிப்பு 7.75 கோடி ரூபாய்னு கணக்கு காட்டியிருக்காய் ப்ரோ. சிவாவின் நகை மற்றும் கடன். திருச்சி சிவா சார் கிட்ட 224 கிராம் தங்க நகைகள் இருக்கு. கூடவே 1.06 கோடி ரூபாய் கடனும் வருமான வரித்துறைக்கு 3.04 லட்சம் ரூபாய் நிலுவை பாக்கியம் இருக்குன்னு நேர்மையா சொல்லியிருக்காரு சகாக்களே. மருத்துவக் கல்லூரி வழக்கு. சொத்து விவரங்களோட அன்புமணி சார் மேல இருக்கிற மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் தொடர்பான நிலுவை வழக்கு விபரத்தையும் பிரமாண பத்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க அண்ணாச்சி. பாஸ், தலைவர்களோட இந்த அசுரவேக சொத்து வளர்ச்சிய பார்த்தா நம்ம தளபதி விஜய் சர்க்கார் படத்துல சொன்ன அந்த ஒரு ராவான டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உழைக்கிற மக்களுக்கு தான் எல்லாம் சொந்தம்னு நினைச்சேன், ஆனா இங்க ஆள்றவங்களுக்கே எல்லாம் சொந்தமா இருக்கு. நிஜமாவே பாஸ், தேர்தல் நேரத்துல இந்த சொத்து கணக்கு வெளியாகும் போதுதான் மக்களோட உண்மையான பல்ஸ் என்னன்னு புரியுது பாஸ். கண்ணா, அரசியல்ல எதுவுமே சாதாரணமா நடக்கிறது இல்ல. ஆனா அந்த சாதாரண மக்களோட வரி பணம் தான் இப்போ கோடிகளா கணக்கு காட்டப்படுது. இந்த சொத்து விவரங்கள் தேர்தல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்ப்போம் தலைவரே. Assets grow but do public dreams glow பாஸ். தலைவர்களோட இந்த சொத்து உயர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமான வளர்ச்சியா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் பரபரப்பான அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.